சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. பி சமன் 4 கியூ சமன் மறை 1/3 இதில் போட்டு பிரதியிட சொல்லிக்குது. சரியா? இதில் போட்டு பிரதியிட சொல்லிக்கு இந்த சமன்பாட்டில் 5p மைனஸ் 9q. சரியா? 5 போட்டிங்க ஒன்றாவது, பிங்கிற இடத்துக்கு 4 போட்டிங்க மைனஸ் 9, கியூ வைக்கிற இடத்துக்கு மறை 1/3 போட்டிங்க கியூ வைக்கிற இடத்துக்கு. இப்போ 4 20 மைனஸ், சரியா, மைனஸ் 9 என்ன என்ன இந்த ப்ராக்கெட் இருந்தால் என்ன அர்த்தம்? பெருக்கலிக்குதுன்னு சொல்லி அர்த்தம். 1/3 இப்படி இருக்குது. இப்போ 3 9 பிரிக்கல மேலவா ஏழும். அப்போ இங்கே பிரிச்சா இங்கே 3. இப்போ பாருங்கள் 20 இருக்குது, இங்கே மறை 3 இருக்குது, ஒரு தரை ஒன்று மிஞ்சிக்குது, மறை 1. இப்போ மறை 3 மறை 1 எவ்வளோ? மறை 3 மறை 1 மறையும் மறையும் வெயிட் கொஞ்சம் இருங்க. மறை 3 மறை 1 வெயிட் கொஞ்சம் இருங்க, அதை நான் மறுவ செய்கிறேன். இப்படி தானே கேள்வி இது. 5p மைனஸ் 9q. 5 பிக்கு பதிலாக 4 மைனஸ் 9 தர மைனஸ் 1/3. சரியா? இது எப்படி ப்ராக்கெட் பண்ணிக்கிறேன்னு. இப்போ 4 20 மைனஸ் 9 1/3 சொல்லிக்குது இங்கே. சரியா? இதில் 9ஐயும் 3ஐயும் பிரிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா 3. சரியா? அப்போ 20 மைனஸ் 3 ப்ராக்கெட்டுக்கு பதில் என்ன போடணும்? தர மறை 1. மறை 3ஐயும் மறை 1ஐயும் பெருக்கினீங்கன்னு சொன்னால், மறை 3ஐயும் மறை 1ஐயும் பெருக்கினீங்கன்னு சொன்னால் எவ்வளோ? ஒரே மாதிரி குறியீடுகளை நீங்கள் பெருக்கினா நேராக மாறும். அதுதான் நேர் 3. அப்போ 20. இப்போ கூட்டின என்ன விட 23. இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரே மாதிரி குறியீடுகளை பெருக்கினால் நேர் வரணும்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பொட்மாஸ் ரூல்ஸ் படி இதில் 1வது பெருக்கலை செஞ்சுட்டு தான் மற்றதுக்கு வரணும்னு தெரிஞ்சுக்கணும். பெருக்கல்ன்றது இதை செஞ்சுட்டு தான் இங்கிட்டு கணக்காக செய்யணும்ன்றே தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி, இந்த முக்கோணத்தில் எக்ஸ்ட பெருமானம் முக்கோணம் ஒன்றோட உள்ளுக்குள்ள கோணங்களை கூட்டினு சொன்னால் எங்களுக்கு எவ்வளோ வரணும்? 180 வரணும். இப்படி இருந்தால் செங்கோணம் எத்தனை? 90. இவர் எக்ஸ், இவர் 2x. இப்போ 90ஐயும் எக்ஸையும் 2xஐயும் கூட்டினா 180 வரணும். 90 + 2xம் எக்ஸும் 3x சமன் 180 பாகை. 3x சமன் 180 இருந்து 90 போனால் 3x சமன் 90. 3x 90ன்னு சொன்னால் ஒரு எக்ஸ் எவ்வளோ? 30. எக்ஸ் சமன் 30ன்ட்டு வரும். அடுத்தது வட்டம் ஒன்றின் ஆரை அடுத்த